ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பங்குச்சந்தை யூடியூப் சேனல். இன்னைக்கு இந்த சேனல்ல நம்ம என்ன பார்க்க போறோம்னா, மே 5ஆம் தேதி நாளைக்கு திங்கட்கிழமை இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட்டோட மூவ்மெண்ட் எப்படி இருக்கும்னு என்னோட ஓன் அனலிஸ்ட்ல நான் எடுத்த சில விஷயங்களை உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னு நினைச்சீங்களா, இந்த வீடியோக்கு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. என்னோட சேனல் பார்த்தீங்கன்னா ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட ஒரு வருஷம் ரெண்டு மாசம் மேல ஆகுது. இதுல இந்த சேனல் பார்த்தீங்கன்னா மானிட்டைசேஷன் ஆகல. இதே மாதிரி எல்லா யூடியூபர்ஸுமே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வீடியோ மேக் பண்றதுக்கும் கஷ்டப்பட்டு அதுக்கு தேவையான டேட்டா கலெக்ட் பண்ணி ப்ரெசன்டேஷன் பண்ணி எடிட் பண்ணி தான் யூடியூப்ல அப்லோட் பண்றோம். யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு நினைச்சீங்களா சப்போர்ட் பண்ணுங்க. என்ன மாதிரி சின்ன யூடியூபர்ஸ்க்கு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்பதான் நான் அடுத்த வீடியோ போடுறதுக்கு ஒரு மோட்டிவேஷனா இருக்கும். இப்போ நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம். யுஎஸ் மார்க்கெட், டவ் ஜோன்ஸ், S&P 500, நாஸ்டாக், யூரோப்பியன் மார்க்கெட் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல பாசிட்டிவ் ட்ரெண்ட்ல தான் போயிட்டு இருக்கு. அதாவது கிட்டத்தட்ட எல்லாமே 1% மேல ஒரு நல்ல பாசிட்டிவ்ல தான் இருக்கு. இந்தியன் மார்க்கெட்டும் ஃப்ரைடே அன்னைக்கு ஒரு ஃபிளாட்ல தான் முடிச்சிருக்காங்க. அதாவது நிப்டி 50 ஃப்ரைடே அன்னைக்கு க்ளோஸ் ஆகும் போது 24,346.7 புள்ளிகள்ல க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. நிப்டி பார்த்தீங்கன்னா 24,532 புள்ளிகள் வரைக்கும் கெயின் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. மண்டே எதுக்கும் நீங்க ட்ரேட் பண்றதுக்கு முன்னாடி மண்டே காலையில 8 o'clock நிப்டியும் நிப்டி 50 இண்டெக்ஸையும் பார்த்து செக் பண்ணிக்கோங்க. அதாவது நிப்டி 50 இண்டெக்ஸை விட நிப்டி இண்டெக்ஸ் அதிகமா ட்ரேட் ஆயிட்டு இருந்துச்சுன்னா நம்ம மார்க்கெட் பார்த்தீங்கன்னா ஒரு பாசிட்டிவ்ல ஓப்பன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதுக்கப்புறமா மார்க்கெட்ல வரக்கூடிய நியூஸை பொறுத்து மார்க்கெட்டோட கண்டிஷன் ஏறலாம் இறங்கலாம். கமாடிட்டியோட மூவ்மெண்ட்டும் பார்த்தீங்கன்னா க்ரூட் ஆயில் மே 3ஆம் தேதி அன்னைக்கு டிக்ளைன் ஆயிருக்கு. -0.86% வரைக்கும் டிக்ளைன் ஆயிருக்கு. லாஸ்டா ட்ரேட் ஆகக்கூடிய பிரைஸ் 58.38ல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. கோல்டும் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல பாசிட்டிவ்ல தான் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. லாஸ்டா ட்ரேட் ஆகக்கூடிய பிரைஸ் மே 3ஆம் தேதி அன்னைக்கு 3239.34ல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. இது இல்லாம எஃப்ஐடிஏ டேட்டா நம்ம பார்த்தோம்னா எஃப்ஐஐ கடந்த 3 மாசமாவே நம்ம மார்க்கெட்ல நெட் பர்ச்சேஸரா இருந்திருக்காங்க. இதுக்கு சப்போர்ட் கொடுக்குற வகையில டிஏயும் ஒரு நல்ல பாசிட்டிவ் ட்ரெண்ட்ல தான் ஷேர்ஸை பை பண்ணிட்டு வராங்க. எஃப்ஐஐ நவம்பர் 2024ல இருந்து பிப்ரவரி 2025 வரைக்கும் கடந்த 4 மாசமா நம்ம இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட்ல நெட் செல்லர்ஸா இருந்தவங்க மார்ச் 2025ல இருந்து தான் நம்ம இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட்ல நெட் பையர்ஸா மாறி இருக்காங்க. இது ஒரு நமக்கு இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு ஒரு பாசிட்டிவான விஷயம். இது இல்லாம குளோபலி பார்த்தீங்கன்னா இந்திய பாகிஸ்தானுக்கிடையே நடக்கக்கூடிய போர் பதட்டம், பகல்காம்ல நடக்கக்கூடிய தீவிரவாத தாக்குதல், இதே மாதிரி நியூஸ்லாம் இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட்டை அஃபெக்ட் பண்ண வாய்ப்பு இருக்குன்னு நான் நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வீக் பார்த்தீங்கன்னா ஃபெட் மீட்டிங் இருக்கு. இதையும் நீங்க நோட் பண்ணிக்கோங்க. மண்டே மார்க்கெட்ல நம்ம கவனிக்க வேண்டிய சில முக்கியமான பங்குகளை இந்த வீடியோல பார்க்கலாம். அதுல ஃபர்ஸ்ட் ஸ்டாக் பார்த்தீங்கன்னா மகேந்திரா அண்ட் மகேந்திரா நிறுவனம். இந்த நிறுவனத்தோட Q4 ரிசல்ட் மே 5ஆம் தேதி வெளியிட போறாங்க. இதற்கான ப்ரிவ்யூ மணி கண்ட்ரோல்ல சில புரோக்கரேஜ் நிறுவனம் கொடுத்துருக்காங்க. அவங்களுடைய டேட்டா பார்த்தீங்கன்னா இந்த ஸ்லைட் ஷோல காட்டியிருக்கேன். இந்த டேட்டாவை நம்ம பார்க்கும்போது மகேந்திரா அண்ட் மகேந்திரா நிறுவனத்தோட Q4 ரிசல்ட் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல பாசிட்டிவ் மோட்ல போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால இந்த ஸ்டாக்கை பார்த்தீங்கன்னா மண்டே வாட்ச் பண்ணுங்க. அடுத்ததா SBIயோட ரிசல்ட் மே 3ஆம் தேதி கொடுத்துருக்காங்க. இவங்களோட ரிசல்ட்டும் பரவாயில்ல. ரெவன்யூ பார்த்தீங்கன்னா இயர் ஆன் இயர் பார்த்தீங்கன்னா 8%, கிராஸ் ப்ராஃபிட் 10% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இந்த ஸ்டாக்கும் மண்டே வாட்ச் பண்ணுங்க. ஆனா நெட் ப்ராஃபிட் -8% வரைக்கும் டிக்ளைன் ஆயிருக்கு. கோட்டக் மஹேந்திரா பேங்கோட Q4 ரிசல்ட் பார்த்தீங்கன்னா ரெவன்யூ கிராஸ் ப்ராஃபிட் தான் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஆனா நெட் ப்ராஃபிட் -6% வரைக்கும் டிக்ளைன் ஆயிருக்கு. அவலி சூப்பர் மார்க்கெட்டோட ரிசல்ட்டும் ரெவன்யூ தான் growth ஆயிருக்கு. ஆனா கிராஸ் ப்ராஃபிட் நெட் ப்ராஃபிட்லாம் கிட்டத்தட்ட 2% மேல டவுன் ஆயிருக்கு. இந்த ஸ்டாக்கெல்லாம் மண்டே வாட்ச் பண்ணுங்க. அதுக்கு அடுத்ததா சிடிஎஸ்எல் ஓட ரிசல்ட் அவ்வளவா நல்லா இல்ல. ரெவன்யூ, கிராஸ் ப்ராஃபிட், நெட் ப்ராஃபிட் எல்லாமே டிக்ளைன் ஆயிருக்கு. வர்தமன் டெக்ஸ்டைல்ஸ் லிமிடெடோட Q4 ரிசல்ட்டும் சுமாரா தான் இருக்கு. ரெவன்யூ 2% தான் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஆனா நெட் ப்ராஃபிட் 19% வரைக்கும் கெயின் ஆயிருக்கு. நெட் வெப் லிமிடெடோட Q4 ரிசல்ட் நல்ல அருமையா இருக்கு. ரெவன்யூ
பார்த்தீங்களா இயர் ஆன் இயர் 56% வரைக்கும் growth ஆயிருக்கு. கிராஸ் ப்ராஃபிட் 46% வரைக்கும் growth ஆயிருக்கு. நெட் ப்ராஃபிட் 43% வரைக்கும் கெயின் ஆயிருக்கு. இந்த ஸ்டாக்கையும் வாட்ச் பண்ணுங்க. அடுத்தது ப்ரிவி ஸ்பெஷல் கெமிக்கல்ஸ் லிமிடெட். இவங்களோட ரிசல்ட் நல்லா அருமையா இருக்கு. ரெவன்யூ, கிராஸ் ப்ராஃபிட், நெட் ப்ராஃபிட்டும் பார்த்தீங்களா ஒரு நல்ல கெயின் ஆயிருக்கு. ரெவன்யூ 26% வரைக்கும் கெயின், கிராஸ் ப்ராஃபிட் 60% வரைக்கும் அப் ஆயிருக்கு. நெட் ப்ராஃபிட்டும் 100% வரைக்கும் கெயின் ஆயிருக்கு. வால்டம் டிரான்ஸ்மிஷன் லிமிடெட். இவங்களுடைய Q4 ரிசல்ட்டும் நல்லா இருக்கு. ரெவன்யூ 24% வரைக்கும் கெயின் ஆயிருக்கு. நெட் ப்ராஃபிட் 3% வரைக்கும் கெயின் ஆயிருக்கு. உத்தர்காஸ் பேங்க் லிமிடெட். இவங்களோட Q4 ரிசல்ட் அந்த அளவு நல்லா இல்லை. ரெவன்யூ, கிராஸ் ப்ராஃபிட், நெட் ப்ராஃபிட் எல்லாமே டிக்ளைன் ஆயிருக்கு. இந்த இன்ஃபர்மேஷன்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நான் ஒரு செபி ரிஜிஸ்டர் அனலிஸ்ட் கிடையாது. அதனால நீங்கள் எதாவது ஸ்டாக்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா உங்களுடைய ஃபினான்சியல் அட்வைசரையோ இல்லை ஓனாவோ நல்லா அனலைஸ் பண்ணிட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.